பிரேசலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா அதிகாரம் 7:18 பார்ப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார பேசத் தொடங்கினான். அவனை அவர்கள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆமீன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு விதவின் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தபோது அந்த விதவின் தாய் அழுவதைக் கண்டு கர்த்தர் மனவேதனைப்பட்டு மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் உங்கள் பாடுகள் நிமித்தம், உங்கள் வேதனை நிமித்தம் அவர் உங்களை விடுதலையாக்குவோம். அவருக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்று மாறாத கிருபைக்கும் மறையாத வல்லமைக்கும் நன்றி சுவாமி. கர்த்தாவை, யாரெல்லாம் மனபாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே மறித்து போன ஆசீர்வாதம், கிடைக்காத தேவைகளையும் நீ சந்திப்பீராக. கர்த்தாவை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லஹிஷதுரி வக்கரபா ரவிஷதுரி வக்கரபா ரவிஷதுரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே, உம்முடைய செயல்கள் இப்போது இறங்க கடுவதாக. உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன். அன்று விதவின் தாயுடைய அழுகைக்கு நீ மன இறங்கின தேவன். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீ மன இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீ இரக்கம் உள்ள தேவன், நீண்ட சாந்தம் உள்ளவர், பொறுமையுள்ள தேவன். அப்பா, உம்முடைய இடத்தில் ஆண்டவரே துக்கமில்லை, மரணமில்லை, கண்ணீரில்லை, போராட்டம் இல்லை, அழுகை இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலே யாரெல்லாம் பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மன விருப்பத்தையும் அவர்கள் பாரங்களையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலப்படுத்தி நீ அவர்களுக்கு சகாயம் செய்வீராக. இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உயிரோடு எழுப்புவதைப் போல அவர்கள் ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அது தேவகுமாரனால் மாத்திரம் கூடும். ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.